வணக்கம், நான் உங்க அருண் பேசுறேன். இந்த காணொலியில நம்ம 3 விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். அந்த 3 விஷயங்களும் எதை பத்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓட்டிங் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பத்தி தான். நாளைக்கு ஓட்டிங் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேச போறோம். முதல் விஷயம், எல்லாரும் போய் ஓட் பண்ணுங்க. ஓட்டிங் அப்படிங்கிறது உங்களுடைய உரிமை மட்டும் கிடையாது, உங்களுடைய கடமையும் கூட. சோ இந்த விஷயத்த நீங்க கோட்டை விட்டுட்டீங்க, இல்லைன்னா நான் போய் பண்ணல, எனக்கு வெயிட் ஜாஸ்தியா இருக்கு, என்னோட நண்பன் கூட போலான்ட்டு இருந்தேன், கடைசியில் அவன் போல, அதனால நானும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொன்னீங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் இந்த நாட்டுல ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும், இல்ல ஏதாவது ஒரு பாதிப்பு, அது உங்களுக்கும் அந்த பாதிப்பா இருந்தது, ஏதோ ஒரு பெட்ரோல் விலையே எடுத்துக்கங்களேன், ஏதோ ஒரு சட்டத்திட்டங்கள்னால உங்களுக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா, அதற்கான போராட்டத்திற்கோ இல்ல அதை எதிர்த்து ஒரு சோசியல் மீடியால போஸ்ட் பண்ற கூட உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த தருணம் தான் எந்த முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கு. சோ இந்த தருணத்துல நம்ம கரெக்டா வேலை செய்யாம விட்டுட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்து 5 வருஷம் உட்கார்ந்து நம்ம உட்கார்ந்து அழுதுட்டே இருக்கிறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது, எந்த ஒரு பொருளும் கிடையாது. சோ அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். சோ முதல்ல எல்லாரும் போய் ஓட்டிங் பண்ணுங்க. நம்ம ஊர்ல 17th லோக்சபா எலெக்ஷன் நடக்க போகுது. எதுக்காகனா நம்மளோட அடுத்த பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணுறதுக்காக. வருஷம் இந்தியாவோட லிட்ரஸி ரேட் அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கு. அதாவது படித்தவங்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. பட் இருக்க பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 49.10% தான். அதாவது 1984 எலெக்ஷனில். கடைசியான அந்த எலெக்ஷனில் வெறும் 31% வாக்குகள் தான் பதிவாயிருக்கு. அதாவது 31% மக்கள் தான் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓட்டு போடுறது எப்படி நம்ம ரைட்ஸோ அதே மாதிரி ஓட்டு போடாமல் இருக்கிறது சட்டப்படி குற்றமாக்கணும். ஏன்னா ஒரு நாள் நம்ம பண்ண போகிற தப்பு அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மளை மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்க எல்லாரையும் பாதிக்க போகுது. தமிழ்நாட்டில் வர 18ஆம் தேதி எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த முறை அந்த தப்பை யாரும் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். சிந்தித்து வாக்களிப்போம். ரெண்டாவது, சரியான ஆட்களை தேர்ந்தெடுங்க. ஏன்னா நான் எல்லா கட்சிகளோடதும் நான் படிச்சு பார்த்தேன், என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நான் படிச்சு பார்த்தேன். ஒரு கட்சி என்னடானா, இதுக்கு முன்னாடி 2 எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க என்ன போட்டாங்களோ அதையே தான் இப்போ வரைக்கும் போட்டு இருக்கிறாங்க. இன்னொரு கட்சி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வலியுறுத்துவோம் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர நாங்க இது கண்டிப்பா செய்வோம் அப்படின்னு சொல்ல கிடையாது. இன்னொரு கட்சி மேடையில ஒண்ணு பேசுறாங்க, மறுபடியும் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட போய் சரி நீங்க அப்படி சொன்னீங்களே அப்படின்னு சொன்னா, இல்லையே நான் அப்படியெல்லாம் சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. சரி, நேரா போய் சுயேட்சையா நிக்கிற ஒரு ஆட்களுக்கு நம்ம போட்டுருவோமா அப்படின்னு பார்த்தோம்னா, சுயேட்சையா நிக்கிறதுலயும் ஒரு குழப்பத்தை கொண்டு வராங்க. என்னன்னு பார்த்தோம்னா, அந்த தொகுதியில யாராவது ஒருத்தர் நிக்கிறாங்கன்னா அவங்க பேர்லயே சுயேட்சையா இன்னொரு ஆளை டம்மியா ஒரு பொம்மையா கொண்டு நிறுத்தி வைக்கிறாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் தடுமாற்றமாகி வேற யாராவது அந்த ஓட்டு பிரிஞ்சிரும். சரிங்களா? அந்த விஷயத்துக்காக அவங்க வாலண்டியரா யாரோ ஒரு சுயேட்சையான ஆட்களை உருவாக்கி விடுறாங்க. சரி, சுயேட்சையா நிக்கிறவங்களே நம்பலாமா அப்படிங்கறதுலயும் ஒரு சந்தேகம் வருது. இப்ப எல்லாம் வெப்சைட் மயமாயிடுச்சு. வெப்சைட்லயே அந்த நிக்கக்கூடிய கேண்டிடேட் இதுவரைக்கும் சட்டசபையில எத்தனை கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க, அதுல இருந்து அவங்க மேல ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்கா, இல்ல அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, என்னென்ன சொத்துக்கள் அவங்க இந்த ப்ரூஃப் இதெல்லாம் என்னோட அசெட் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த வெப்சைட்ஸ்ல இருக்கு. சோ அதையெல்லாம் நீங்க ஒரு தடவை ரெஃபரன்ஸ்க்கு செக் பண்ணிக்கலாம். சோ நம்ம கிட்ட அதிகமான நேரம் கிடையாது, அதனால சரியான ஆளை தேர்ந்தெடுங்க. எங்க அம்மா அப்பா யாருக்கு ஓட்டு போட சொல்றாங்களோ அவங்களுக்கு தாங்க நான் ஓட்டு போடுவேன், இல்லைன்னா எங்க குடும்பமே இந்த கட்சிக்கு தாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு எல்லாம் பாக்காதீங்க. நடந்தது என்னெல்லாம் பாருங்க, அதனால பாதிக்கப்பட்டது யாரெல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் இல்ல நான் டைரக்டாவே பாதிக்கப்படலைன்னா நாளைக்கு நீ பாதிக்கப்படுவ, அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் உள்வாங்கி எல்லாருமே இப்ப படிச்சிருக்கிறோம். சோ ப்ளீஸ் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி எல்லாரும் சரியான கேண்டிடேட்டை தேர்ந்தெடுங்க. மூணாவது, இப்ப நீங்க செலக்ட் பண்ண போற இந்த கேண்டிடேட் கடவுளோட அவதாரமும் கிடையாது, உங்களுடைய முதலாளியும் கிடையாது, உங்களுக்கு கீழே வேலை செய்ய போறவர். ஆக்சுவலா பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாருமே பப்ளிக் சர்வெண்ட் தான். நம்மளுக்கு தான் எல்லாரும் வேலை செய்யறாங்க. அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. யாருமே சுப்பீரியர் கிடையாது, யாருமே லோயர் கிடையாது. உங்களை போய் ரெப்ரசென்ட் பண்ண போறாங்க. உங்களுக்கு என்ன வேணும், அதாவது நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத கொண்டு போய் அவங்க ரெப்ரசென்ட் பண்ண போறாங்க. சோ இந்த விஷயமும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க தேர்ந்தெடுக்கிற ஆள் மறுபடியும் தவறு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உணர்வு இந்த தைரியம் மட்டும்தான் மறுபடியும் அந்த ஆளை கேள்வி கேட்கும் தருணத்துல உங்களை கொண்டு போய் விடும் அப்படிங்கறத மட்டும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன். சோ எல்லாரும் அவங்களோட ஓட்டை பதிவு செய்யுங்க நாளைக்கு. வணக்கம், நான் திலீப் பேசுறேன். இந்த பதிவு வர நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம
ஓட்டு போடணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனும் பல பேருக்கு இருக்குது. முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் லைக் நோட்டா போடலாம், இல்லை எந்த கட்சிக்கு போட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை, வேறு எப்படி மாற்றி நம்ம போட்டாலுமே இதர் பிஜேபி ஒரு காங்கிரஸ் இல்லை டிஎம்கே ஒரு ஏடிஎம்கே அந்த மாதிரி மாறி மாறி சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ மாறி மாறி வர்றாங்க. இதில் நான் ஓட்டு போட்டு என்ன பயன் அப்படின்னு நினைக்கிற மனநிலை நிறைய பேருக்கு இருக்குது. தவறு இல்லை, பட் ஓட்டு போடாமல் இருக்கிறது தான் தவறு. இவங்க 4 பேர் இந்த 4 கட்சிங்க தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அதுதான் தப்பு. நம்ம வந்து பார்க்கணும், நம்ம மேனிஃபெஸ்டோ படிக்கணும், அண்ட் தென் எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ஸ் போய் பார்க்கணும். போய் பாருங்கள் யார் யார் உங்கள் தொகுதியில் போட்டிடுறாங்க, அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, எது எது பண்ண முடியும். பழைய கட்சிகள் இருந்தாங்கன்னா அவங்க மேனிஃபெஸ்டோவை படிங்க, அவங்க என்ன சொல்லி என்ன செய்யலை அதையே அவங்க காப்பி அடித்து இந்த மேனிஃபெஸ்டோவில் போடுறாங்களா, இது எல்லாமே பாருங்கள். பார்த்துட்டு கரெக்டான ஒரு கட்சிக்கோ இல்லை கரெக்டான ஒரு கேண்டிடேட்டுக்கோ உங்கள் ஓட்டை நீங்கள் போடுங்க. நான் இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடுங்கன்னு நான் சொல்ல வரல, நீங்கள் யாருக்கு வேணாலும் போடுங்க, பட் உங்கள் இதை வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஓட்டு போடுறோம். ஏன்னா ஓட்டு போட்டால் தான் உங்களால் அடுத்தது கேள்வியே கேட்க முடியும். ஒரு பொலிட்டிஷியனை போய் நீங்கள் இல்லை ஒரு அத்தாரிட்டியை போய் கேட்கணுன்னா ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு தில்லில் நீங்கள் போய் கேட்கணும். அதுக்காகவாவது நீங்கள் ஓட்டு போடுங்க. 2வது, இது மிகப்பெரிய ஒரு எலெக்ஷன் வேர்ல்டுலேயே. ஸோ இந்த இதில் ஓட்டிங் பர்சன்டேஜ் அட்லீஸ்ட் அதிகமாக காட்டு நீங்கள் காட்டும்போது தான் உங்கள் எதிர்ப்பு அதில் காட்டும்போது தான் அந்த மாதிரி பழைய கட்சிங்களுக்கு ஒரு பயம் வரும். மக்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க பாலிடிக்ஸ்னால் என்ன அப்படின்னு. ஸோ அவங்க அடுத்தது அட்லீஸ்ட் அவங்க வரும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லது, இப்போ கொஞ்சம் நல்லது பண்ணுறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாவது நல்லது பண்ணட்டும். ஸோ அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஓட்டு போடாமல் இருக்காதீங்க, ஓட்டு போடுங்க. யார் ஒருத்தன் பணம் கொடுக்கக்கூடாதுன்றதை முன்னிலைப்படுத்துகிறானோ, யார் பணம் கொடுக்க மாட்டேன்றானோ அவனுக்கு நீங்கள் ஓட்டு போடலாங்க கண்டிப்பாக. இது வரைக்கும் ஆட்சிக்கே வராத ஒரு கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த 70 ஆண்டு காலமாக ஒரே ஒரு 2 கட்சிக்காக நீங்கள் மாற்றி நீங்கள் ஓட்டு போடுறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து அவன் நல்லது செய்யலைன்னு தெரிஞ்சும் இல்லை தெரியாமலும் வந்து நம்ம ஓட்டு போடுறோம் 5 வருஷம் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு அவங்கள குறை சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? புதுசாக நம்ம யாருக்குமே வந்து வாய்ப்பு கொடுக்கறதில்ல, வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் மறுத்துடுறோம். ஏன் அப்போ குறை சொல்கிறீங்க? 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஏன் எதுவுமே நல்லது பண்ணலன்னு ஏன் சொல்கிறீங்க? ஏன் யாருக்கும் புதுசாக வாய்ப்பு கொடுக்க மாட்டேறீங்க? புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். மாற்றத்தை உருவாக்குவோம், ஒரு புதிய தலைமுறையை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். வலிமையான தேசத்தை நோக்கி செல்வோம். நன்றி.